நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 414வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி மத்தியானம் நான் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு. அதாவது பேர் கோபேஷ் பேர், கேரளாவில் வந்திருக்கார். அவர் பார்க்கணும் விரும்புகிறார். அவர் ஒரு மனைவியும் வென்ட் காஞ்சிபுரம் ஆச்சாரியாலாம் பார்த்துட்டு, என்னுடைய இதில் பழைய வீடியோலாம் பார்த்துட்டு உபனிஷத் பிரம்மேந்திர படம் நிறைய பேர் கேட்டிருந்தா. உபனிஷத் பிரம்மேந்திர படம் சொல்லலை எங்கே இருக்குன்னு. இந்த இடத்துல 2-3 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன், நல்லா கிளியராக கேட்டுங்க. திருமைச்சூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, இது பக்கத்தில், மயவரம் பக்கத்தில். ஆனால் அங்கே லலிதாம்பிகைன்ற, அங்கே லலிதாம்பிகை கிடையாது, பேர் வச்சுருக்கா லலிதாம்பிகைண்டு. சாந்தநாயகி தான் அந்த அம்பாள் பேர். அந்த அம்பாள் பேர் சாந்தநாயகி. பிற்காலத்தில் ஏதோ யாரோ பண்ண இந்த கூத்தினால அம்பாளுக்கு லலிதாம்பிகையாக பேர் வச்சுட்டா. இதில் என்ன விசேஷம்னா, லலிதாம்பிகை தோன்றும் போது சிந்தூராரண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்க மௌளி ஸ்புரது தாராநாகசேகராம் ஸ்மிருதமுகீம் ஆப்பீனவட்சோர்காம் பாணிப்யாம் அழிப்பூர்ண தேன் நிரம்பிய கிண்ணம் அழிப்பூர்ண ரத்ன சசகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரத்னச்சரணாம் தாயேத் பராமம்பிகாம். தான் ஜானஸ்லோகம். இது ஒன்று தான் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்தில், பிரம்மாண்ட புராணத்தில். மிச்சம் எல்லாம் இடைச்சேர்கள் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ரத்தோத்பலம் எப்படின்னா, சகப்ப கலர் புஷ்பம் தாமரைப்பூ வச்சுருக்கா ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணத்தை வச்சுருக்கான்னு ஒரு அம்பாள் வரும்போது 2 கை தான் வராவா. இந்த ஒரு கையில் தாமரைப்பூ இருப்போம், மேல்மருத்து ஆதிபராசக்தி கூட சொல்லிடலாத. ஆனால் இன்னொரு கையில் என்ன இருக்குது, அப்போ இடது கையில் அபயம் தருவோம், வல கையில் புஷ்பத்தை வச்சுட்டுருப்போம் மேல்மருவத்தூரில். இது மாதிரி ஒரு திருமைச்சொல் எப்படி இருக்குது, வல கையில் புஷ்பத்தை வச்சுட்டுருக்கா, இடக்கையை இந்த மாதிரி ஹஸ்தத்தை வச்சுட்டுருக்கா. இது தேன் நிரம்பி கண்ணால். இப்போ என்ன கவசம் போட்டிருக்கா, கண்ணா இருக்கா மாதிரி கவசத்தை சாத்தி வச்சுருக்காரு. இதெல்லாம் தப்பு. அதாவது இல்லாததை இருக்கா மாதிரி அங்கேயம் பண்ணிக்கலாம். எந்த அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலான்னு இருக்கு, அப்படி வேணால் படிக்கலாம். தவிர எல்லா புராணத்தையும் மாற்றி கீத்தி குட்டி சொல்கிறா, என்னென்னவோ சொல்கிறா ஒவ்வொருத்தரும். அங்கே தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொன்னால், அங்கே தான் அரங்கேற்ற ஆயத்து, அங்கே தான் அகஸ்தியர், அங்கே தான் சொல்லவே இல்லை அகஸ்தியர். நல்லா படுங்க. அகஸ்தியருக்கு லோபாமுத்ராவுக்கும் அரங்கேற்ற ஆய இது லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுத்த இடம் சக்தி விரத கஷேத்திரமான காஞ்சிபுரம் தான். அதுலேயே காமாட்சி காமக்கோட்டமா இல்லையாண்டு அது இல்லை. ஆக்சுவலாக உபனிஷத் பிரம்மேந்திர மடம் இருக்குது. உபனிஷத் யோகி ஒருத்தர் இருந்தாருங்க, அது ஆதிகாலத்தில் பின்னாடி. அது ஹைகிரீவர் அங்கே தான் தபஸ் பண்ணியிருக்கார், இங்கே காஞ்சிபுரத்தில். அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம், அந்த இடத்துல நிறைய பேரோட சமாதிகள் இருக்குது. அங்கே அதிஷ்டானங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். உள்ள நிறைய பேருக்கு தெரியாது. இட் கம்ஸ் அண்டர் காஞ்சிபுரம் கண்ட்ரோல். நம்ம போனால் கைலாசநாதர் கோவில் பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம 1 by 1. இது திருமைச்சூர் லலிதாம்பிகை பாருங்க. இப்படி ஒரு காலில் தொங்க விட்டுண்டு ஒரு காலை மடிச்சு வச்சுருக்கா நம்ம இருக்குது. இது கொலுசு போட்டுக்கா. கொலுசு போட்டு சிற்ப கலையில் அது ஹோல் போடாமல் கொலுசு போட்டு போகிறது. அங்கே தான் கொலுசு போட முடியும், எல்லா இடத்தையும் கொலுசு போடலாம். ப்ரொவைடட் அந்த சிற்பம் பண்ணுறவங்க அது மாதிரி பண்ணால் சரி, அவ்வளோதான். மடிச்சா கட்டி சிற்பா. நான் கேட்குறேன், எல்லா அம்பாளுமே பிராமண சைன்யம் படி எடுத்துக்க முடியுமா? அந்தணன் துணைவி ஈஸ்வரன் மகாவிஷ்ணு சத்திரியன்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் அந்தணன் இருக்கு. ஸோ அந்தணன் துணைவி அப்படிதான் படுத்துக்க முடியும் நம்ம. ஏன்னா இவர் உமாதேவியாக வரும்போது இவரோட பர்வதராஜன் பொண்ணாக பிறக்கிறாவோ, அப்போ அரண்மனையில் வளர்ந்தவளாச்சா. அதனால் இவன் நம்மளுடைய யார் பூஜை பண்ணுறாலோ அவளை இஷ்டம் போல் 9 hours கட்டுறது 6 hours கட்டுறதுன்னு வேணும். அதனால் வச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதுவும் லலிதாம்பிகை தான். இங்கே சாந்தநாயகி என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகை திருமை சொல்ல இருக்கிறது. இங்கே தான் நடந்துன்றது அபத்தமான விளக்கம். அது அங்கே சக்கர பொங்கல் பாவாடை பண்ணுற இது அழகாக தான் இருக்குது, அழகாக இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணலாம். அது வேறு. பட் புராணத்தையே மாற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா சத்தியபிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்பாள் தான், அவள் தான் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை, வேறு யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதி காலத்தடுத்து துர்வாச மகரி பேச 6000 வருஷம் திருமேச்சூர் கோவில் இளங்கோவில் பாலாலயம் மேகநாத சுவாமிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாலாலயம் ஒன்று பண்ணுறா. சுவாமியெல்லாம் எடுத்து வச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் இந்த ரிப்பேர்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ ஏற்படுத்தப்பட்ட கோவில், அதில் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணா. அது பேர் சாந்தநாயகி தான் பேர்.
இவ பின்னாடி இவ லலிதாம்பியை வச்சுட்டா அதுக்கு. சார் அது சொல்லி இங்கே தான் நடந்து அம்மாரி இப்போ சொல்ல முடியும். துர்வாசர் காஞ்சி காமாட்சியை பிரதிஷ்டை பண்ணிருந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் இமேஜின். அப்போ துர்வாச கல்பம்னு நூல் இருக்குது. துர்வாச கல்பத்தை குறைச்சி தத்தாத்திரேய கல்பம், தத்தாத்திரேய கல்பத்தை குறைச்சி படிதான் பரசுராம கல்பம். காலையில் காமிச்சேன் நான் அந்த நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் கிருஷ்ணவத்தர் இருக்கார். அவர் அனுப்பிச்சிருச்சார். அவர் தான் அனுப்பிச்சிருச்சார். நான் புக்கை எனக்கு தெரியாது யார் அனுப்பிச்சான்ட்டு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமா 2 புக்கு வந்திருக்கு, பரசுராம கல்ப சூத்திரமும் திரிபுரா ரகசியமும் நாங்கள் தான் மாமா அனுப்பிச்சோம் உங்களுக்கு அப்படின்னாரு. சந்தோஷம்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணேன். இது எதுக்கு சொல்ல வரேன், நம்ம தப்பான மெசேஜ் சொல்லக்கூடாது. ஒன்று டிப்பி காப்பி படிக்கலாம், அங்கே இருக்க மாதிரி நம்ம பண்ணுறோம்னு சொல்லிக்கலாம், அது வேணாம். அபிமான நட்சத்திரங்கள். பிகாஸ் மெனி ஆஃப் தி டெம்பிள்ஸு என் தமிழ்நாடு பெருசாக இருக்க ஊரில் அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகளாக நார்த் இந்தியாவில் அங்கே நடந்ததுக்கு நடந்த மாதிரி அசம்ஷன் அபிமான நட்சத்திரங்கள் பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு இந்த உபநிஷத் பிரம்மேந்திர மடம், இங்கே பல பேர் இவர் கோபேஷ் வந்து இந்த நம்ம காஞ்சி மடத்துக்கு போயிட்டு பரமாச்சி ஆச்சாரியாலன் தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி மங்கல் போயிட்டு உபநிஷத் பிரம்மேந்திர மடம் போய் விசிட் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். அது காமிக்கிற மாதிரி உபநிஷத் பிரம்மேந்திர மடத்தில் எங்கே இருக்குது, அந்த கைலாசநாத கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. உள்ள மடத்து உள்ள தோற்றம் அது, உள்ள பெரிய இடம் அது. ஏன்னா நிறைய பேரோட அதிஷ்டானங்கள் இருக்குங்க. இதில் அந்த உபனிஷத் யோகியோட இது உருவம் அங்கே பூஜை பண்ணுறா. இப்படியே ஃபோட்டோ அது. அங்கே லிங்க பிரதிஷ்டையாக இருக்குது. இந்த உபனிஷத் பிரம்மேந்திரனுடைய படம் இந்த இப்படி தான் இந்த உபனிஷத் பிரம்மேந்திரன்ற அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சமாதி ஆகியிருக்கா அந்த இடத்துல. இப்போ இதுக்கு கர்நாடகாவில் ஏஎம் ராஜகோபால் எழுதி அந்த அந்த நவ பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வருவா எல்லாரும். இங்கே போங்க, அது வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்குது, அது மதுவாளுக்காக மெயினாக உண்டானது. அது பார்க்கலாம், மகான்கள் யாராவது தரிசனம் பண்ணலாம். ஆனால் நம்ம சென்னையிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டரில் இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த உபநிஷத் பிரம்மேந்திர மடத்தில் பல பேருடைய அதிஷ்டானங்கள் இருக்குது, பல மகான்கள் அங்கே சமாதியாக இருக்கா. அது நமக்கு தெரியாமே இருக்கும். அங்கே இருக்க ராமேந்திரம், அது உபநிஷத் பிரம்மேந்திர மடத்தில் இருக்க ராமேந்திரம். இவரும் வந்திருக்கார். அவர் வந்து தியாக பிரம்மத்தோடைய சமகாலத்தவர். அங்கே இருக்க ராமர் படம், ராமர் சீதா எல்லாம் உட்காந்துருக்க அந்த சபை ராமராஜ்ய சபை. இது 200 பெயிண்டிங். தியாக பிரம்மா ராமர் மேலே அதீத பக்தி. அவர் சொல்ல வேண்டியது என்ன வந்து, அவர் தங்கியிருக்கார் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் வந்து தங்கியிருக்கார். இது வந்து அவள் ஊரில் திருவையாறில் போட்ட ஒரு டிராயிங். இது ராமா லக்ஷ்மணா எல்லாம் வந்து நிற்கிறார். இவர் பாட்டுக்கு இது பண்ணியிருக்கார். தரிசனம் பண்ணுறது பாருங்கள். இவர் கீழே வந்து தம்பூராவோட உட்காந்துருக்கார். உள்ளேருந்து மாமி எட்டி பார்க்குற சமயக்கட்டிலேருந்து. ரொம்ப அழகான படம் அது. மேலே மகாலட்சுமி படம் மாட்டிருக்கு சமயக்கட்டுக்கு மேலே பாருங்கள். இங்கே ராமர், லக்ஷ்மணர், சீதை, பரதன், சத்ருகுணன் எல்லாமே ஆஞ்சநேயர் கீழே உட்காந்துருக்கார். அந்த மாதிரியே காட்சி கொடுத்துருக்கா யாருக்கு, தியாக பிரம்மத்துக்கு. ஸோ அந்த உபநிஷத் பிரம்மேந்திர மடத்தில் இருந்தவர், அவருக்கு ராம புத்தி. அதனால் 2 பேருமே வந்து அந்த இடத்த கொண்டாடியிருக்கா. இது தியாக பிரம்மத்தோட ஒரிஜினல் ஃபோட்டோன்னு போட்டிருக்கான். அந்த காலத்து ஃபோட்டோ வந்தால் தெரியாது எனக்கு, இது ஒரிஜினல் அப்படின்னு போட்டிருக்கான். அவர் அந்த மகான் இங்கே வந்திருக்கார். இதுதான் வந்து உபநிஷத் பிரம்மேந்திர மட் அப்படின்னு போட்டிருப்பாருங்க. கைலாசநாத கோவில் பக்கத்தில் இருக்குது. இந்த போர்டு இருக்குது. இப்போ கம்மிங் டு திஸ், இங்கே தான் ஹைகிரீவர் வந்து அவளுக்கு லோபாமுத்திரைக்கும் அகசியருக்கும் சொல்லி, இங்கே லோபாமுத்திரை இஸ் மிஸ்ஸிங் இந்த படத்தில் காணும். அப்போ வந்து அகசியர் கேட்குறார், அப்பா எனக்கு வந்து சொல்லி கொடுத்த லலிதா சகராமா, பட் ஈவன் ஐ எம் நாட் ஹாப்பி, ஏ சம்திங் இஸ் மிஸ்ஸிங், ஏதோ என்கிட்ட மறைக்கிறாள் என்ன. அப்போ அம்பாளே பிரசன்னமாகிறா பாருங்க. அம்பாளே பிரசன்னமாகி இவன் சிஷ்யன் தான் அவனை சொல்லி விடுன்றா. திருசதி அப்புறமா சொல்லுது. அதனால தான் திருசதிக்கு தனியாக ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. திருசதிக்கு வந்து என்ன சொல்கிறா, ஜென்ரல் பெரியவாள் என்ன சொல்கிறத சொல்கிறான்.
அதாவது திருசதி அர்ச்சனையெல்லாம் பண்ணுறது அந்த பஞ்சதசி ஐ கையே க ஏ ஈ லகரியும் ஹசக லகரியும் சகலகரியும் 15 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி, 300 நாமாவளி 15 எழுத்துக்கு. அதனால் மூலமந்திரம் பஞ்சதசி வர்றதுனால அது உபதேசம் வாங்கி பண்ணணும்னு சொல்கிறான். அதே மாதிரி திருசதி அர்ச்சனை பண்ண பிறகு வேறு அர்ச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது. சர்வ பூர்த்திகரம் பேர் அது. திருசதி பண்ணிட்டால வேறு பூஜை கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா லட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறேன், சரஸ்வதி அஷ்டோத்திரம், துர்கா அஷ்டம் எல்லாம் முன்னாடி முடித்து கடைசியாக தான் திருசதி பண்ணோம். திருசதி பண்ணிவிட்டா அப்புறம் வேறு பூஜையே கிடையாது. சர்வ பூர்த்திகரம் பேர். ஸோ லலிதா திருசதி வெரி 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 பவர்ஃபுல். பெட்டர் டு ஹவ் தி உபதேசம் வாங்கி பண்ணுறது நல்லது. ஏன்னா பஞ்சதசியினுடைய அந்த மூல பீஜாட்சரங்கள் வந்துடுது அதில். அதனால் சொல்கிறா அதை. இல்லை நான் எங்கள் பக்கத்தில் ஒரு மாமி இருக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க, சரி சொல்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஹவ் யூ ஆர் டேக்கிங் த கான்செப்ட், அதுதான் கணக்கு. உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் தான் அகஸ்தியருக்கு ஹயக்ரீவை சொல்லி கொடுத்தான்னு இருக்குது. நல்லா படிச்சுங்க. ஹயக்ரீவன் பெருமாளோட அவதாரம். காஞ்சிபுரத்தில் இதுவும் நிகழ்றது. காஞ்சிபுரத்தில் சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் லலிதாம்பா பெரிய யஜ்யம் பண்ணுறேன். அந்த யஜ்யத்தில் எல்லா மகரிஷிகள் எல்லாம் வந்திருக்கேன். பிரம்மதேவர் வந்திருக்கார். பிரம்மா தான் அந்த ஒரு ஒரு ஹோமம் பண்ணால் பிரம்மாவுக்கு ஒரு சீட் இருக்குது. அதுதான் மெயின் ஆச்சாரியார் பண்ணுறது. பக்கத்தில் இவெல்லாம் தம்பதிகள்லாம் உட்காந்துக்கலாம், நீங்களும் கூட ஆகுதி உள்ள விடலாம். அப்புறமேட்டு நம்ம அந்த இந்த மந்திரனை சொல்ல தெரியணும், அட்லீஸ்ட் காதலியாக வாங்கி விடணும். சும்மா எங்கே பராக்க பார்த்துட்டு ஃபோனை பேசிட்டு விடக்கூடாது. ஸோ அந்த ஆகுதியை விடும்போது ஸ்வாஹாஹான்னு சொல்கிறா இல்லையா, அப்போ அந்த நெய்யை ஆக்கியை விடும்போது விடணும். சில பாயசம் விடுவா சில பேர், இட் டிபெண்ட்ஸு. அது மாதிரி லலிதாம்பா பண்ணும்போது பல தேவர்கள் எல்லோரும் வந்திருக்கா. அம்பாள் ரொம்ப சந்தோஷத்தோடு பண்ணுறா அந்த யாகத்தை. அது மாதிரி யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு காவல்காரனாக நாராயணன் தான் வரார். ஸோ அவர் கோதண்டம் நேரம் கண்ணை முடிச்சுட்டே இருக்கார். அப்படியே தூங்கிடுறார். பக்கத்தில் அந்த கோதண்டத்தை மோவாக்கட்டையில் வச்சு அப்படியே தூங்குறார். அம்மா எழுப்புன்றா, அவர் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. அப்போ என்ன இந்திரன்லாம் சொல்கிறான், இவர் எப்படி எழுப்பணும் சொல்லிட்டு அந்த பில்லோட நான் இருக்கு இல்லையா, அது நரம்பில் பண்ணுறது. அதை வம்சின்ற கரையான கடிக்க சொல்கிறா. அதை கடித்து அந்த பில் வெடிப்பட்டு டங்குன்னு அப்படி போடுறது. அவரோட தலையை காணாமல் போயிடுது, எங்கேயோ போய் விழுந்துடுறது கடலில். சரி, மகாலட்சுமி அடரா மாதிரி ஆயிடுத்துண்டு. அப்போ அப்பா சிரிக்கிறா, இல்லை இல்லை ஒரு இதுக்காக ஒரு இதுக்கெல்லாம் ஒரு நேதி கலியுகம் வரைக்கும் அவர் குதிரை தலையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த யாக பசுவாக, பசுன்னா பசு இல்லை, யாக பலிக்காக ஒரு குதிரை இருக்க வச்சுருக்கா. அந்த அஷத்தோட தலையை வெட்டி இவருக்கு ஒட்டின்றது. அப்போ மூஞ்சி பார்த்து அடறாரு விஷ்ணுவை, இல்லை இல்லை நீ தான் உலகத்தான் இருக்கிற மந்திரங்கள்லாம் சொல்லி தரணும், இந்த கலியுகத்தோட நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக்கிறான். ஸோ அப்போ தான் ஹயக்ரீவ அவதாரமும் உண்டாகுது. நல்லா புரிஞ்சுங்க. இதே நேரத்தில் பிரம்மதேவருக்கு பொண்டாட்டி இல்லை, சரஸ்வதி ரோஜன் போயிட்டா, சாவித்திரி இல்லைங்க. அப்போ தேடி தேடி பார்க்கும்போது அந்த 3 நதி வருது, வேதவதி, பாலாறு, செய்யாறு. இந்த 3 நதிக்கார ஒருத்தர் ஒரு மாடு மேய்ச்சதுக்காக ஒரு பொண்ணு, அவளை கூப்பிட்றா, நீ பொண்டாட்டியாக குறையா அவருக்கு, எனக்கு என்ன லாபம், நான் கன்னி பொண்ணாச்சேன் அப்படின்றா. இல்லை உனக்கு எல்லா பவரும் தரேன்னு சொல்லி எல்லா தேவர்களும் எல்லா பவரும் அவளுக்கு தர. அப்படியே ஸ்டேட் பேஜ் எல்லா நாலேஜும் அவள் தான் காயத்ரியாக மாறுறான்னு சொல்லியிருக்கு. ஸோ காயத்ரி ஜாதியில் இடைச்சி, நல்லா புரிஞ்சுங்க. ஜாதியில் யாதவ பெண்மணி அவள், ஆனால் அவள் பிராமணனோட சகோதரியாக மாறிடுறா. அவன் மந்திரம் தான் விஸ்வாமித்திரர் கண்டுபிடிக்கிறார் காயத்ரி மந்திரத்தை. ஓம் போர்பவஸ்வக தஸ்ஸபதுரண்யம் பர்கோ தேவ சிதிமிகி தியோ யோனக பிரச்சோதியாத் எல்லாரும் சொல்கிறா. இப்போ ஆக்சுவலாக பிராமணனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கு. காயத்ரி பார் சத்ரியா வேறு, வைசியாஸ் வேறு, அந்த காயத்ரி வேறு. இந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இவாது தான் 24, அவாது தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி வைசிய சத்ரியா சொன்ன விரும்புகிறோன்னா அவளுக்கு உண்டான காயத்ரி எடுத்து சொல்லுங்க. அதுவும் இந்த தேவிக்கு தான். பட் அந்த மந்திரங்கள் மாறுபடுறது. அவளுக்கு என்ன வைசியனை கோந்துனே வேலை செய்கிறான். அதனால் தொடையெல்லாம் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவன் பிரம்மாவோட தொடையிலேருந்து பிறந்தான், அப்படி இல்லை. அவனுடைய உடம்புல உட்காந்தே அந்த காலத்தில் வியாபாரம்லாம் உட்காந்து இந்த கெல்லாப்பட்டி பக்கத்தில் உட்காந்துட்டுவான் வைசியன். ஸோ நம்ம பிராமணன் பாபில் உட்கார முடியாது. ஸோ பிராமணன் பாடி வீக்காக தான் இருக்கும். ஸோ மூளை தான் சேர்ந்துருக்கான். அதனால் தலையில் வந்தான்றா. சத்திரியன் சண்டை போடணும். ஸோ தோல் வலி இருக்கணும். ஸோ தோல்லே வந்த மாதிரி காமிச்சிருப்பா. அதாவது அந்த காலத்துலலாம்
படங்கள், சித்திரங்கள், சிற்பங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கா. அது எந்த ஃபீச்சர்ஸ் ரிலேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ க்ஷத்திரியன் வந்து தோல் வலிமை. ஸோ அவன் வந்து சிகப்பு நிறைய வால் சண்டையெல்லாம் போகிறதுனால ஹீ கேன் வேர் ட்ரெஸ் ரெட் கலர் ட்ரெஸ். இவன் வந்து வைஷ்யன் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடணுன்னா வந்து அவன் அழுக்கு பண்ணிட்டுருவான். உட்காந்து மளிகை கடை இந்த கடையெல்லாம் வச்சுருப்பா இல்லையா, அதில் வந்து அவன் அந்த கலர். பிராமணன் வெள்ளை வஸ்திரம் தான் கட்டணும், கலர் வஸ்திரம் கட்டவே கூடாது. இப்போ பார்த்துக்கிறோம் நிறைய குருக்கள்லாம் வந்து கண்டபடி பச்சை கலர் நீல கலர் எல்லாம் அதெல்லாம் பாவமான காரியம் சொல்லிருக்கு. பிராமணனுக்கு உண்டான வஸ்திரம் வெள்ளை தான். சிங்கேரி பீடத்துக்கு போனால் அதை அழகாக பார்க்கலாம். அது அப்படியே அப்படியே தும்பப்பூ வாட்டிருக்க பசங்கள்லாம் கட்டிட்டு அப்படியே குறுக்கு நடுக்க போகுங்க. ரொம்ப சிங்கேரியோட இந்த டிசிப்ளின் நான் வேறு பார்த்ததில்லை, உண்மையாகவே சொல்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து நான் கோடி நமஸ்காரம் பண்ண ஆச்சாரியாளுக்கெல்லாம். அது பசங்களும் மாதிரி தான் இருக்காங்கலாம். நம்ம அந்த பிரம்மச்சரியன்றது அவன் மூஞ்சிலேயே பிரதிபலிக்க முடியாது. ஒருத்தர் குடிமை வச்சுருந்தாலும் சரி, அந்த பிராமணனுக்கு அந்த பிரம்ம தேஜஸ்ன்றது அந்த காயத்ரி மந்திரம் ஜபதபங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணும்போது தனியாக அந்த தேஜஸ் வந்துடும். ஸோ தே ஆர் த கைடிங் ஃபோர்ஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஸோ அவள் அந்த மாதிரி இருக்கணும் மரியாதையாக. அவன் போய் முண்டாசு கட்டிட்டு சரவண பவன் நல்லா மூக்கு முடிஞ்சு தின்ட்டு வந்தானே என்னது ஆறுது. இப்போ தவசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தின்ட்டு வரான்னு தான் சொல்கிறேன். அது ஹவு ஃபார் இட் இது. இவன் மாம்பழத்தில் நான் பார்க்கலாம், நம்ம டாஸ்மாக் கடையிலே நிற்கிறான். ஸோ அந்த மரியாதை வரும், அவளுக்கு மரியாதை வராது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மரியாதை. பிராமணன் இந்த பிராமணனாக இருக்கணும், அந்த மாதிரி அப்போ தான் மரியாதை. நான் நிறைய பேர் சொல்லுவேன் அந்த மாதிரி. சில பேர் கோபம் வரும் என் மேலே, பட் அதை பற்றி கவலை இல்லை. ஸோ கம்மிங் டு ஆல் த சப்ஜெக்ட்டு, திருமைச்சூர் லலிதாம்பிகை அந்த இடத்துல வந்து இதால் அங்கே போய் அம்பாவை வந்து நம்ம லலிதையாக வந்து பாவிச்சு சொல்கிறதுன்ட்டு வேறு, அது நோ அப்ஜெக்ஷன். பட் அம்பாள் பேர் சாந்தநாயகி, அந்த கோவில் கட்டி 1000 வருஷம் தான் ஆயிடுச்சு. பட் காஞ்சிபுரம் காமாட்சி அந்த சத்தியவர்த்த கஷேத்திரமான அந்த ஒட்டியான பீடம் என்றது காஞ்சிபுரம் தான். அவள் தான் வந்து துர்வாச மகரிஷி பிரதிஷ்டை. காஞ்சிபுரத்தில் தான் எல்லா இன்சிடென்ட் பிரம்மாண்ட புராணத்துக்கு உண்டான எல்லாமே நடந்து அங்கே தான். இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் அங்கே தான் நடந்தது. சரி, மிச்ச இடத்துல நடந்த மாதிரி சொன்னது கதை புனையப்பட்டதுன்னு சொல்லி இந்த உபனிஷத் பெருமேந்திர மடத்திற்கு போயிட்டு விசிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து 1000 ப்ராப்ளம் இல்லாதவா கிடையாது உலகத்தில் இப்போ. அதனால் அங்கே போயிட்டு வந்தால் எத்தனையோ மகான்களுடைய அதிஷ்டானம் இருக்குது, போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது பீப்புள் ஆர் அலோடு. ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட்டை கேட்டணுவாங்க, லேடிஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இருபது கேஸ்கரே போகலாம் உள்ள. அந்த டைமிங் எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. பூஜை நேரத்தில் போனால் பூஜையை பார்க்கலாம். அந்த பிருந்தாவன்லாம் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கிட்ட எல்லாமே தொட்டுக்கிட்டு பார்க்காம தூரத்தில் பார்த்துட்டு வாங்க. தரிசனம் பண்ணாலே அவளுடைய அனுகிரகம் கிடைக்கும் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.